அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் சோயா வச்சு சூப்பரான கட்லட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு சோயாவை ஒரு அரை மணி நேரம் நல்லா சுடு தண்ணியில் வச்சு ஊற வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்து வந்திருக்கேன். சுத்தமாகவே தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன். அது இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி ப்ளஸ் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதோட டேஸ்ட் அதிகம் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லாவே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டிங் ஆகட்டும். இப்போ இது வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதுக்காக வந்து நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயிலெல்லாம் தடவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஷேப் வந்து நல்லாவே வரும். இந்த மாதிரி டைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு வராது. நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஃபுல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி 2 தடவையாக நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறா இருந்தாலும் ஆயிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். இப்போ 1 பை 1 எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணல, ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் போடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சோயா கட்லட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் ஆகவல் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.